ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாம்பார் ரெசிபி. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப போட்டால் நமக்கு வந்து கசப்பு தன்மை வந்துடும். ஸோ வெந்தயம் போட்டு வெந்தயம் வடிச்சதுமே நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதக்கின வெங்காயத்தை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் அந்த பாத்திரத்தில் முருங்கைக்காய் கட் பண்ண முருங்கைக்காய் நறுக்கி போட்டிருக்கேன். இந்த முருங்கைக்காய் வதக்க தேவையில்லை, அப்படியே பச்சையாகவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தை இதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்து அதே கடாயில் நம்ம நறுக்கி வச்சுருக்க முள்ளங்கி இப்போ பாருங்கள், முள்ளங்கி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஓரங்கள்லாம் வந்து கொஞ்சம் வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வதக்கினாலே முள்ளங்கியோடைய அந்த நறுமணம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ வதக்கின முள்ளங்கியை நம்ம இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ முள்ளங்கியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இந்த பாத்திரத்தை நம்ம அப்படியே அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான சாம்பார் தூள் அதை நம்ம ரெடி பண்ணணும். இந்த சாம்பார் தூள் தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து ஹோம்மேட் சாம்பார் தூள். இது எங்கள் வீட்டில் ரெடி பண்ண சாம்பார் தூள். இதோட ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த சாம்பார் தூள் வச்சுருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே 2 ஸ்பூன் சாம்பார் தூள் போடுவேன். ஸோ சாம்பார் தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி கொதி வந்தோடனே நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இந்த கொதி வர ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போட்டால் தான் நல்லா காயில் வந்து உப்பு பிடிக்கும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு நிறையா வேணுங்கிறவங்க விருப்பமான அளவு ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். புளி ஊற்றினதும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளி ஊற்றினதும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. பருப்பு ஊற்றினதும் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் மேலே அப்படியே தூவி விடுங்க. கொத்தமல்லி தூவுறதுனால நல்ல ஒரு மணம் கிடைக்கும் சாம்பாருக்கு. அந்த அரோமா வந்து கொத்தமல்லி போட்டு நல்ல ஒரு மணம் வந்துட்டுருக்கு. நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்கணும். அதனால் சாம்பார் நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிப்புக்கு சின்ன கிண்ணம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக நறுக்கி வச்ச வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சதை அவ்வளோதான் கொட்டிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம சாம்பார் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.